ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே சம்மர் டைமில் ரொம்பவே பிடிச்ச மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டே வேண்டான்னு சொல்லிட்டு ஓடுறவங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுங்க, இன்னொரு பவுல் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது நம்ம நார்மலாக செய்கிற ஃப்ரூட் சாலட் மாதிரி இல்லாமல் மினி ஃபலோடானே சொல்லலாங்க. அந்த மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செய்து கொடுத்தோன்னா குழந்தைங்க எப்படி வேண்டான்னு சொல்லுவாங்க, கடகடன்னு சாப்பிட்டுடுவாங்க. இந்த சாலட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. அது மட்டும் இல்லை, இதில் சேர்த்துருக்கிற பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் உடம்பை வந்து ரொம்பவே ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் அன்றைக்கி உரிய எனர்ஜி எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது. உடம்பை ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுருக்கக்கூடிய ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அந்த டேஸ்டான ஃப்ரூட் சாலட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/2 லிட்டர் அளவு கெட்டியான பால் எடுத்துருக்கிறேன். பாலில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்க வேண்டாம், ஃபுல் ஃபேட் மில்கே வாங்கிக்கோங்க. இதை நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். பால் இந்த மாதிரி பொங்கி வரும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டி விட்டிங்கன்னா பால் வந்து பொங்காமல் சிம்மில் கொதிச்சுக்கிட்டே இருக்கும். ஸ்பூன் வச்சு கிண்டும் போது சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும், அப்போ தான் பாலோட பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இப்போ அதுக்குள்ளே மித்த ஐட்டத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்குறேன். இதை நம்ம காய்ச்சிற பாலிலேருந்து ஒரு குழிக்கரண்டி அளவு பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டி இல்லாமல் கலந்து வச்சிடலாம். இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நம்ம பால் வந்து நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா திக்காக வற்றி வந்திருக்கு பாருங்கள். சைடில் ஏடெல்லாம் படிஞ்சிருந்ததுன்னா அதெல்லாம் உள்ளே எடுத்து விட்டுடுங்க, அப்போ தான் பால் இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கஸ்டர்ட் மிக்ஸர் சேர்த்துடலாம். பாலுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. சர்க்கரையோட அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 4 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். 1 ஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதிக்க விட்டுடுங்க. பால் லைட்டாக பொங்கி வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து சில் டவுன் பண்ணிடலாம். இப்போ இது நல்லாவே கொதிச்சு வந்துருச்சுங்க. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு அந்த பவுலை வந்து ஒரு அகலமான பிளேட்டில் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருங்க. ரொம்ப சூடாக இருக்கும்போது ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பிளேட்டில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அந்த பவுலை வந்து வெளியில் வச்சுருங்க. இல்லை ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ மிக்சிங் பவுலில் 2 ஸ்பூன் அளவு ஜியா சீடு எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கலந்து விட்டோன்னா இது நல்ல உப்பி வர ஆரம்பிச்சிடும். இதுவுமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியதுங்க. நல்ல ஒரு இம்யூனிட்டி கொடுக்கக்கூடியது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்கலாம் இதை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. ஒரு நாளுக்கு ஒரு ஸ்டெமினாவுமே இதில் கிடைக்குங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கடல் பாசி எடுத்துருக்கிறேன். கடல் பாசி வந்து முத நாள் நைட்டே ஊற வச்சிங்கன்னா காலையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல பொதுன்னு வந்துடும். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கெலாம் பாலில் வந்து இந்த வித கலந்து கொடுக்கும்போது ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்க. உடம்பு புசுன்னு ஆகும். அது மட்டும் இல்லை, உடம்போட ஹீட்டையுமே நல்லாவே குறைக்கக்கூடியது. நீங்கள் முத நாள் நைட்டு ஊற வைக்காத பட்சத்தில் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக செய்யணுன்னா ஒரு 1/2 மணி நேரமாவது ஊற வைக்கணும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பவுட்ரு பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணி ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதெல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு மிக்சிங் பவுலில் உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இது மாம்பழம் சீசன்னால் நான் மாம்பழம் எடுத்துருக்கிறேன். 1 பவுல் அளவு மாம்பழம். இது கூடவே செவ்வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். அது வந்து 1 பவுல் எடுத்துக்கோங்க. ஆப்பிள் வந்து 1 பவுல் எடுத்துக்கோங்க. மாதுளம்பழம் 1 கப் எடுத்துருக்கிறேன். இது கூட சப்போட்டா வந்து நான் சேர்த்துருக்குறேன். சப்போட்டா பார்த்திங்கன்னா இரும்பு சத்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குங்க. பிளட்டு வந்து நல்லாவே ஊறக்கூடியது. கண்டிப்பாக ஃப்ரூட் சாலட் செய்யும்போது சப்போட்டாவையும் சேர்த்து செய்யுங்க. சப்போட்டா பழம் தனியாக கொடுத்தோன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சாலட்டோடு சேர்த்து கொடுக்கும்போது அதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக சப்போட்டா பழம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பிளாக் கிரேப்ஸ் இருந்தது, அது 1 பவுல் எடுத்துருக்கிறேன். க்ரீன் கிரேப்ஸ் இருந்ததுனாலும் அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஃப்ரெஷ்ஷான க்ரீம் இருக்குது. இது வந்து நான் 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து செய்யும்போது இந்த ஃப்ரூட் சாலட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது கூடவே நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்கிற கஸ்டர்ட் மிக்ஸையும் சேர்த்துக்கலாம். இதில் ஊற வச்ச அந்த ஜியா சீடையும் சேர்த்துக்கலாம்.
உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது கூட கடல் பாசி பார்த்திங்கன்னா 2 குழிக்கரண்டி அளவு சேர்த்துருக்குறேன். இது கடல் பாசின்னு சொல்கிறேன். இது இங்கிலீஷில் வந்து பாதாம் பிசின்னு கூட சொல்லுவாங்க. கடைகளில் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க, இல்லை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லாம் கிடைக்கும். அதை வாங்கி ஊற வச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நல்ல ஒரு திக்கான க்ரீமி மாதிரி இருக்கும் இந்த ஃப்ரூட் சாலட்டு. இது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்ம கடல் பாசி இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால மினி ஃபலூடான் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம ஐஸ்கிரீம் மட்டும் சேர்த்துட்டோன்னா ஃபலூடா ரெசிபி தாங்க, அவ்வளவு சூப்பராக இருக்கும். காலையில் இட்லி, தோசை, சப்பாத்தின்னு செய்து கொடுத்தோன்னா கூட குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற இந்த மாதிரி ஃப்ரூட் சாலட்டை, நல்ல ஒரு க்ரீமியான ஃப்ரூட் சாலட்டை செய்து கொடுத்து பாருங்கள். வயிறும் ஃபுல்லாகும், உங்கள் மனசுமே நிறைஞ்சிருக்குங்க. இந்த டேஸ்டான ஹெல்த்தியான ஃப்ரூட் சாலட் ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.